see the nuclear chemistry aspects. ஏற்கனவே பார்த்துருக்கோம். An atom is made up of two important portions. Central portion is positively charged nucleus. So ஆட்டத்தில் நடுவில் உள்ளது நியூக்ளியஸ்னு பேர். நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் இன் சர்டன் ஆர்பிட்ஸ். டிஃபரன்ஷியல், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இதெல்லாம் நம்ம மெட்டல்ஸில் இது வரைக்கும் உள்ள காம்பவுண்ட்ஸில் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரான்ஸை வச்சு தான் சொன்னோமே வழிய எங்கேயுமே நியூக்ளியஸை வச்சு ஒன்றுமே சொல்லலை. அப்போ எப்போதுமே ரியாக்ஷன்ஸ் வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். பேசிக் டெஃபனிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் டிஃபரன்ஸ் டு பி நோட்டட். கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, நியூக்ளியர் ரியாக்ஷன்னா என்ன? கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் கம்போசிஷன் சேமாக தான் இருக்கும். ரியாக்டன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ரியாக்டன்ட் வேறு மாதிரி இருக்கும், ப்ராடக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோ, சின்ன கார்பன் ஆக்சிஜன் ரெண்டும் சேருது, கார்பனும் ஆக்சிஜனும் சேருது. சேர்ந்தால் இங்கே கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் இங்கே இல்லாட்டினா வேறு ஏதாவது டீகம்போஸ்னு வச்சுக்கோங்களேன். டீகம்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா இப்போ கால்சியம் கார்பனேட் அப்படின்னு இருக்கிறோம். கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆச்சுன்னா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் மாறிடும். கம்போஸ்னா சேர்றது, டீகம்போஸ்னா பிரியுது. இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறிடுது. கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆச்சுன்னா கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாறிடுது. ஆனால் யுரேனியம் டீகம்போஸ் ஆச்சுன்னா யுரேனியத்தை காணும். ப்ராடக்ட் சைடில் பேரியம் வருது, கிரிப்டான் வருது, நியூட்ரான் வருது, என்னமோலாம் வருது. அந்த ப்ராடக்ட் சைடில் இங்கே ப்ராடக்ட் சைட்லேயும் ரியாக்டன்ட் சைட்லேயும் சேமாக இருக்கும். ப்ராடக்டில் ஒரு கால்சியமா, ரியாக்டன்ட்லேயே ஒரு கால்சியம். ப்ராடக்டில் ஒரு கார்பனா, ரியாக்டன்ட்லேயே ஒரு கார்பன். ப்ராடக்ட் மொத்தம் 3 ஆக்சிஜனா, இங்கேயும் ரியாக்டன்ட்லேயே 3 ஆக்சிஜன். இங்கேயும் அதே மாதிரி ப்ராடக்டில் 2 ஆக்சிஜன், ரியாக்டன்ட்ல 2 ஆக்சிஜன். ப்ராடக்டில் ஒரு கார்பன், ரியாக்டன்ட்ல ஒரு கார்பன். ஸோ ப்ராடக்ட் கம்போசிஷனும் ரியாக்டன்ட் கம்போசிஷனும் சேமாக இருக்கும் நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷனில். ஆனால் நியூக்ளியர் ரியாக்ஷனில் எலிமெண்ட்டே மாறி போயிடும். யுரேனியம் if it undergoes nuclear changes, it is converted to barium and krypton. Mixture of barium and krypton. ப்ராடக்டில் உள்ளது காம்பனண்ட்டும் வேறு, ரியாக்டன்ட்ல உள்ள காம்பனண்ட்டும் வேறு. அப்போ இதுலேருந்தே தெரியுது ஏதோ ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். பேசிக் டிஃபரன்ஸ், நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் are associated with changes in electronic configuration. Normal chemical reactions are associated with changes in electronic configuration. Carbon carbon dioxide, CH2 C+2H2 na methane. ஆனால் nuclear reactions they are associated with the nucleus content. Changes in nucleus content. அதனால தான் நியூக்ளியஸ். இப்போ நியூக்ளியஸில் என்ன இருக்குன்னா, இப்போ சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பிரிக்கிறோம். ஆட்டத்துக்கு சென்ட்ரலாக நியூக்ளியஸ், அதில் இருக்கிறது புரோட்டானும் நியூட்ரானும், வெளியில் இருக்கிறது எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தோம். ஸோ வெளியில் உள்ள எலக்ட்ரான்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்தா நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன். ஆனால் உள்ள புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸும் மட்டும் சேர்த்தா நியூக்ளியர் ரியாக்ஷன். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் காமன் நேம் நியூக்ளியான் அப்படின்னு பேர். நியூக்ளியான்னா கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். நியூக்ளியான் இஸ் எ கான்ஸ்டியூவன்ட் பார்ட்டிகிள் ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் காமன் நேம் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸுக்கு பேசிக் டிஃபரன்ஸ் அதான். ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் சேம் கம்போசிஷன். இங்கே வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஹாவ் டிஃபரண்ட் கம்போசிஷன், டிஃபரண்ட் எலிமெண்டல் கம்போசிஷன். இங்கே கார்பன் டை ஆக்சைடு, கார்பன்னா கார்பன், ஆனால் இங்கே யூரேன் என்ன வேறு ஒன்று. ரெண்டாவது டிஃபரன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் the energy changes associated with chemical reaction, என்தால்பின்னு படிப்போம். அது வந்து it will be of the order of kilojoules per mole. ஒரு மோல் இப்போ C+O2 giving CO2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 mole of carbon combines with 1 mole of oxygen to form 1 mole of carbon dioxide. அப்போ இதோட இது வந்து கிலோஜூல்ஸ்னா இன்ட்டு 10⁻3. ஆனால் இதோட இதெல்லாம் வந்து மெகாஜூல்ஸ் per mole வரும். மெகாஜூல்ஸ்னா 10⁻6 ஜூல்ஸ். 10⁻5 lakh, 10⁻6 10 lakh. 1 mole
இப்போ 1 mole கார்பன் டை ஆக்சைடுனா இங்கே 1000 ஜூல்ஸ் தான் வருது. இங்கே வந்து 10 lakh ஜூல்ஸ் வருது. ஒரு யுரேனியம் வந்து ஒரு தோரியமாக மாறிச்சுன்னா வெளியில் வர்ற ஹீட் வந்து so many 1000 times greater தான். அதனால இந்த மாதிரி போகிறதுனால இதுக்கு வந்து கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட். இப்போ ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம். நார்மல் கெமிக்கல் வெப்பன்ஸே ரொம்ப கொடுமை, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதை விட கொடுமை. நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஹிரோஷிமா நாகசாகி 2 இடத்துல 1945ல நியூக்ளியர் டெஸ்ட் தான் பண்ணாங்க. ஆனால் ஹோல் ஜப்பானே அதில் அடி வாங்கினது. இன்னும் 2 குண்டு போட்டாங்க. இப்போவும் கண்டை விட்டு கண்டப்பா இருக்கும். ஒரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னா மொத்தமும் போயிடும். நம்ம வெடி வெடிச்சாலே அணுகுண்டு அப்படின்னு ஒரு வெடிக்கு பேர் சொல்கிறோம். ஒரு அணு வெடிச்சு எவ்வளவோ எனர்ஜி. இப்போ நிறைய கிராக்கர்ஸ் வருது, அந்த வெடி இந்த வெடின்னு. அணுகுண்டோட சத்தம் மட்டும் பயங்கரமாக இருக்கு. ஸோ ஒரு அணுக்குள்ள உள்ள சப் அட்டாமிக் நியூக்ளியர் சேஞ்சஸ்னாலே எப்போதுமே அதோட கம்போசிஷன் வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் இஸ் மஸ்ட். கண்ட்ரோல் இல்லைன்னா இங்கே போயிடுது. செயின் ரியாக்ஷன் இட் வில் லீட் டு எக்ஸ்ப்ளோஷன். இப்போ கூடங்குளம் பவர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னாலே ஏகப்பட்ட டிஸ்பியூட் வந்தது, வைக்கலாமா கூடாதா அப்படின்னு. அப்புறம் செர்னோபில் அப்படின்னு ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் ரஷ்யாவில் கேள்விப்படுறோம். எவ்வளவோ லைஃப்ஸ் அது ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஸோ லைஃப்ஸ் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதில் வந்து ஆக்சிடென்ட்டோட எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். சின்ன பொருள் இருந்தால் கூட அந்த பொருளை கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணணும். கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணலைன்னா அதில் வந்து எஃபெக்ட் வந்து டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். தட் இஸ் டு பி நோட்டட். மேஜர் டிஃபரன்ஸ் அசோசியேட்டட் வித் லெஸ் எனர்ஜி சேஞ்ச், அசோசியேட்டட் வித் மோர் எனர்ஜி சேஞ்ச். நியூ எலிமெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. நியூ எலிமெண்ட்ஸ்னா என்ன? இங்கே பேரியம், கிரிப்டான் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. இங்கே நோ நியூ எலிமெண்ட் ஃபார்மேஷன். நியூ எலிமெண்ட்ஸ் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ இப்போ வந்து கார்பன்னா இங்கேயும் கார்பன் தான், ஆக்சிஜன்னா இங்கேயும் ஆக்சிஜன் தான். ஆனால் இங்கே யுரேனியம் வந்து தோரியமாக மாறிடும், தோரியம் வந்து புளூட்டோனியமாக மாறிடும், புளூட்டோனியம் புரோட்டாக்டினியமாக மாறிடும். ஸோ ரேடியோ ஆக்டிவ் டிகே மாற மாற எலிமெண்ட்டு மாறிண்டே இருக்கு. ஸோ எலிமெண்டல் சேஞ்ச், ஹையர் எனர்ஜி கண்டென்ட் அண்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், இது 4 இம்பார்ட்டன்ட் பேசிக் டிஃபரன்சஸ் பிட்வீன் த நியூக்ளியர் ரியாக்ஷன் அண்ட் அடுத்தது இது இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து எலக்ட்ரானிக் சேஞ்சஸ். இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து நியூக்ளியர் சேஞ்சஸ். நியூக்ளியர் சேஞ்சஸ்னா கம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கெட்டிங் சேஞ்ச்ட். ஆனால் நார்மல் ரியாக்ஷன்ல கம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் மாறாது. மாறி போச்சுன்னா அது கார்பனாகவே இருக்காது. ப்ராடக்ட் ஆன பிறகும் கார்பனோட நியூக்ளியஸ் கார்பனில் தான் இருக்கும், கார்பனாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நியூக்ளியஸ் மாறினதுனால தான் எலிமெண்ட்டே மாறி போகுது. ஸோ தீஸ் ஆர் தி 4 essential changes, differences between chemical reaction and nuclear reaction. இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷனை வந்து ஒரு எல்லா எலிமெண்ட்டும் நியூக்ளியர் ரியாக்ஷன் போகுமாங்கிறது ஒரு டவுட். அதுக்கு தான் they introduce a concept called radioactivity. Radioactivity spontaneous emission of alpha particle or beta particle. இப்போ ஆல்ஃபா ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன, பீட்டா பார்ட்டிகல்னா என்ன, காமா பார்ட்டிகல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நார்மல், அப்புறம் எக்ஸ்ரேஸ், அப்புறம் காமா ரேஸ். நார்மல்னா லைட் ரேஸ். லைட் ரேஸ் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் ஆகும். அப்போ என்ன தான் லைட் ரேஸில் வந்து வெளியில் உள்ள பாடி தான் தெரியுமே ஒழிய ஃபோட்டோகிராஃபில் உள்ள எலும்பெல்லாம் தெரியாது. ஆனால் எக்ஸ்ரேஸ் வில் பெனிட்ரேட் த்ரூ த ஸ்கின். எக்ஸ்ரேஸ் வில் பெனிட்ரேட் த்ரூ த ஸ்கின். எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃபை பார்த்தோம்னா எலும்பெல்லாம் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ்ரேஸ் ஹேவ் எ பெனிட்ரேட்டிங் பவர் கம்பேர்ட் டு நார்மல் லைட் ரேஸ். ஆனால் காமா ரேஸ் வில் பெனிட்ரேட் ஈவன் த்ரூ தி போன்ஸ். போனுக்கு அஸ்தி அப்படின்னு சொல்ற வார்த்தை, அஸ்தினா இட் மீ எக்ஸிஸ்ட் அர்த்தம். நம்ம என்னதான் பண்ணாலும் கடைசி வரைக்கும் போனை அழிக்கவே முடியாது. அதனாலதான் போனுக்கு பேரு அஸ்தி. அஸ்தி மீன்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ போன்னா போனுக்கு அந்த பேர் வந்திருக்கு அஸ்தி அப்படின்னா. அப்போ போன் cannot be என்ன, if human body is burnt, next day morning bones are collected. Bones, they are not even properly, they are put in a pot and kept in the sea. அஸ்தியை வந்து கடலை கரைக்கும், அங்கே கரைக்கும், அங்கே கரைக்கிறோம் தான் சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் என்னதான் கரைச்சா கரையாது.
கடல் தண்ணியில் கரையாது, கடல் தண்ணியில் அடியில் போய் நிற்கும், அவ்வளோதான். ஸோ போன்ஸ் கேனாட் பி பெனிட்ரேட்டட் அண்டர் நார்மல் கண்டிஷன். அதனால தான் ஓவர் த இயர்ஸ் எலும்பு கூடலாம் எடுத்து பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். மண்டை ஓடும், எலும்பு கூடும், ஓவர் த இயர்ஸ் தே வில் நாட் டிகே. ஆனால் அப்படிப்பட்ட போனையும் பெனிட்ரேட் பண்ணிவிடும் காமா ரேஸ். காமா ரேஸ் இன்ட்ரடியூஸ் எ ஹோல் ரேஸ். இத்தனை நேரம் நம்ம வந்து போனை வந்து நீங்கள் வந்து சுற்றி நாளில் அடித்தா கூட உடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், உடையும், அவ்வளோதான். பொடி பொடி ஆகுமாங்கிறது சந்தேகம். சுத்தியால போனை அடித்தா கூட உடையலாம், 2 பீஸாவோ 3 பீஸாவோ சாக் பீஸ் பவுடர் ஆக்குற மாதிரி ஆக்க முடியாது போன். ஆனால் இந்த போன் வழியாக இந்த காமா ரேஸுங்கிறது லைட் ரே மாதிரி ஒரு ரே, அவ்வளோதான். அது வந்து என்ன பண்ணால் இட் வில் இன்ட்ரடியூஸ் எ ஹோல் இந்த போன். போனில் வந்து ஹோல் நம்ம வந்து என்னத்தையாவது வச்சு அடித்தா தான் போனில் ஹோலே வரும். ஆனால் இந்த காமா ரேஸை பாஸ் பண்ணாலே போனில் ஹோல் வந்துடும். ஸோ காமா ரேஸ் ஹாவ் மேக்ஸிமம் பெனிட்ரேட்டிங் பவர். காமா ரேஸ் ஹாவ் மேக்ஸிமம் பெனிட்ரேட்டிங் பவர். இந்த 3 பார்ட்டிகல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன, பீட்டா பார்ட்டிகல்னா என்ன, காமா பார்ட்டிகல்னா என்ன. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளை. முதல்ல பார்த்துக்குவோம், அப்புறம் அதில் உள்ள டிஃபரன்ஸை என்னன்னு. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் நத்திங் பட் ஹீலியம் nuclei. Beta particles are nothing but equivalent to electrons. Electrons means they have charge -1, mass no mass. Whenever an element is written, இப்படின்னு எழுதுனோம்னா அதோட மாஸ் நம்பரை சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதுவோம், அதோட அட்டாமிக் நம்பரை வந்து சப்ஸ்கிரிப்டில் எழுதுவோம். சப்ஸ்கிரிப்ட் denotes the atomic number. Atomic number means number of protons or number of electrons. Superscript is mass number. Mass number is number of protons plus number of neutrons. So ஒரு ஆட்டத்தில் 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகல் இருக்கு. நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு, வெளியில் எலக்ட்ரான் இருக்கு. புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. அப்போ ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் சேமாக இருக்கணும். ஃபார் ஆட்டம் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் should be same. அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தட் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர். ஆனால் நியூக்ளியஸுக்குள்ள புரோட்டானும் உண்டு நியூட்ரானும் உண்டு. பட் நியூக்ளியஸ் கண்டென்ட் மாற மாற there are specimens called isotopes. There are specimens called isotopes. What is meant by isotope? Isotope is the type of element whose nucleus contains differential protons and neutrons. இப்போ குளோரினே எடுத்துக்கோம். குளோரினுக்கு 17 அப்படின்னு சொல்கிறோம், அட்டாமிக் நம்பர் 17. மாஸ் நம்பர் வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோம். ஆனால் அட்டாமிக் வெயிட் ஆஃப் குளோரின் எழுதுன்னு சொன்னால் 35.45 எழுதுவோம். அட்டாமிக் வெயிட் ஆஃப் குளோரின். இப்போ அட்டாமிக் வெயிட்லாம் பார்க்கறச்சே ஃப்ராக்ஷனில் வரும். அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் வந்து 12 பாயிண்ட் சம்திங், ஹைட்ரஜனுக்கு வந்து 1.008 அப்படின்னு வரும். அப்போ எங்கேருந்து மேலே வந்ததெல்லாம் நம்பர் சொல்லியிருக்கோம். நம்பர் ஷுட் பி அ ஹோல் நம்பர். ஆனால் வெயிட் வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கு. ஏன்னு சொன்னால் there are 2 types of isotopes. Cl35னு ஒரு ஐசோடோப், Cl37னு ஒரு ஐசோடோப். இப்போ ரெண்டுமே ஐசோடோப், அப்படின்னா ரெண்டுமே Cl தான், ரெண்டுமே குளோரின் தான். குளோரின்னா அட்டாமிக் நம்பர் மாறவே மாறாது. குளோரின் ரெண்டுலையுமே அட்டாமிக் நம்பர் சேம் தான், ஆனால் மேலே உள்ள மாஸ் நம்பர் டிஃபர் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? இதில் வந்து 18 புரோட்டான் 18 நியூட்ரான் இருக்கு. அப்போ 17 புரோட்டான், ஏன்னா அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேம். ஸோ 17 புரோட்டான் இருக்கும், பாக்கி உள்ளது 18. ஸோ 17 புரோட்டானும் 18 நியூட்ரானும் சேர்ந்துருக்கு. ஆனால் அங்கே 17 புரோட்டானும் 20 நியூட்ரானும் இருக்கு. 17 புரோட்டானும் 20 நியூட்ரானும் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டு டைப் ஆஃப். இது வந்து குளோரின் 35 ஐசோடோப்னு பேர். இது வந்து குளோரின் 37 ஐசோனா சேம், அப்படின்னா சேம் எலிமெண்ட். டோப் means difference in mass number. So species of the same element with the same atomic number but different mass number, அதுக்கு பேர் ஐசோடோப்னு பேர். ஐசோடோப் ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஒரு 70%,
இது வந்து ஒரு 30% போட்டா 70 into 35 plus 30 into 37 by 100 அப்படின்னு போடுவாங்க. போடுறதுனால 35.45. So fractional atomic, what is the reason for fractional atomic weight னே கேட்பாங்க. What is the reason for fractional atomic weight? Fractional atomic weight is because of the presence of different types of isotopes of the same element in different proportions. Isotope na species of the same element with a differing number of neutrons and protons. அதான் கான்செப்ட். இப்போ எந்த ஐசோடோப் எழுதினாலும் அதோட மாஸ் நம்பரை மேலே எழுதிடுவோம், அதோட அட்டாமிக் நம்பரை கீழே எழுதிடுவோம். இப்போ ஆல்ஃபாங்கிறது ஹீலியம். ஆல்ஃபா இஸ் நத்திங் பட், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளை. ஹீலியம் நியூக்ளைனா அர்த்தம், ஹீலியம் ஆட்டம் இருக்கு. ஹீலியம் ஆட்டத்தில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான், வெளியில் 2 எலக்ட்ரான் இருக்கும். ஹீலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2. ஆனால் வெளியில் உள்ள 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட வேண்டியது, நியூக்ளைன்னு போட்டிருக்கு. நியூக்ளைங்கிறது நியூக்ளியஸோட ப்ளூரல். வெளியில் உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டான்னா 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் சேர்ந்தது தான் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஹீலியத்தோட நியூக்ளியஸ்க்கு பேர் ஆல்ஃபா பார்ட்டிகல். பீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீலியத்துக்கு மாஸ் வந்து 4, இது வந்து 2, இங்கேயும் மாஸ் 2, மாஸ் 4, 2 plus 2 4. Mass number is nothing but number of protons plus number of neutrons. Atomic number is number of protons. அது ரெண்டு satisfy ஆகுது. Atomic number satisfy ஆகுது, mass number satisfy ஆகுது. So helium particles, alpha particles வேணும்னா இப்படி நோட் பண்ணுவாங்க. Alpha particles are nothing but helium nuclei. Beta particles are nothing but equivalent to electrons. Equivalent to electrons. Electrons னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான்ஸ்க்கு சார்ஜ் உண்டு -1. எலக்ட்ரான்ஸுக்கு மாஸ் நெக்லிஜிபிள், 0ன்னு போட்டுருக்கு. நெக்லிஜிபிள்னா என்ன அர்த்தம்னா, சும்மா ஒரு இமேஜினரி கேஸுக்கு ஒரு பேனில், அதாவது ஒரு பேலன்ஸோட ஒரு பேனில் இந்த பக்கம் ஒரு புரோட்டானை வச்சா கிட்டத்தட்ட இங்கே வந்து 1835 எலக்ட்ரான் வச்சா தான் இந்த சென்ட்ரல் டிஃப்ளெக்டர் நடுவில் நிற்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், the weight of one proton equals the weights of 1835 electrons. இல்லாட்டினா weight of one electron equal to 1 by 1835 of a proton. இப்போ கிட்டத்தட்ட 2000 ஒரு பங்கு, 1 by 2000. 1 by 2னா ரொம்ப கம்மி. அப்போ புரோட்டானோட வெயிட்டே 10⁻⁻27 kgன்னு வரும். அப்புறம் எலக்ட்ரானுக்கு -30 kgன்னு போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த சென்ஸில் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் இது வந்து நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன், இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரான்ஸ் தான் பார்ட்டிகல்ஸ் ஈக்குவலன்ட் டு பீட்டா பார்ட்டிகல்ஸ். அடுத்தது காமா பார்ட்டிகல்ஸுங்கிறது வெறும் ரேடியேஷன் தான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் வரும். இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் மாஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகும். ஒரு எலிமெண்ட் வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிச்சுன்னா மாஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகும், அட்டாமிக் நம்பரும் சேஞ்ச் ஆகும். ஒரு எலிமெண்ட் வந்து பீட்டா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணிச்சுன்னா மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது, அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் ஆகும். அட்டாமிக் நம்பர் கீழே உள்ளதெல்லாம் அட்டாமிக் நம்பர், மேலே உள்ளதெல்லாம் மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் 0, +0னாலும் அதே வேல்யூ தான், -0னாலும் அதே வேல்யூ தான். ஒரு எலிமெண்ட் வந்து பீட்டா பார்ட்டிக்கலை லூஸ் பண்ணிச்சுன்னா, பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஆர் நத்திங் பட் ஈக்குவலன்ட் டு எலக்ட்ரான்ஸ். ஈக்குவலன்ட். ஏன்னா அடுத்த கேள்வி வரும், ஏன் எலக்ட்ரானே சொல்லக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸுக்கு வெளியில் இருக்குன்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ பேசுறது பூரா நியூக்ளியஸை பற்றி தான். அப்போ பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் தட் தே கேரி negligible mass or 0 mass, their charge is -1. ஸோ ஒரு எலிமெண்ட் வந்து பீட்டா பார்ட்டிகலை எமிட் பண்ணிச்சுன்னா அதில் வந்து புது எலிமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரில் சேஞ்ச் இருக்கும், மாஸ் நம்பரில் சேஞ்ச் இருக்காது. ஒரு எலிமெண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகலை எமிட் பண்ணிச்சுன்னா புது எலிமெண்ட்டில் மாஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகிடும், அட்டாமிக் நம்பரும் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஒரு எலிமெண்ட் காமா பார்ட்டிகலை எமிட் பண்ணிச்சுன்னா சொன்னால் புது எலிமெண்ட் ஃபார்ம் ஆகாது, ஆனால் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ மூணுக்கும் மெயின் டிஃபரன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேராமீட்டரை கம்பேர் பண்ணுறோம். ஒன்று வந்து அயனைசேஷன் பவர், இன்னொன்று வந்து பெனிட்ரேட்டிங் பவர். இந்த வித் திஸ் வி கேன் லிமிட். அதாவது அயனைசேஷன் பவர்னா என்ன, பெனிட்ரேட்டிங் பவர்னா என்ன. அயனைசேஷன் பவர் மீன்ஸ்
power to change the adjacent species into ions. இந்த ஆல்பா பார்ட்டிகளோட ஒரு எலிமெண்ட்டை போட்டேன்னா அது அயானா மாறிடும், பாசிட்டிவ் சார்ஜ்டு அயானா மாறும். தட் இஸ் கால்ட் அயனைசேஷன். அயனைசேஷன் மீன்ஸ் கன்வர்ஷன் டு அயான்ஸ் ஃபார் தி adjacent species. Penetrating power na capacity to penetrate through the adjacent species. இப்போ alpha particles have maximum ionizing power but zero penetrating power, minimum penetrating. Beta particles have maximum penetrating power but minimum ionizing power. So ionizing power decreases from alpha through beta to gamma. Penetrating power increases from alpha to gamma. So அதனால தான் penetrating power maximum இருக்கும், ionizing power maximum இருக்கும் alpha particle, penetrating power maximum இருக்கும் beta particle. One and the same element can lose any number of alpha or beta particles to form a newer element. அந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூக்ளியர் ரியாக்ஷன் பேரு. அந்த ரியாக்ஷன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேரு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி is the phenomenon of conversion of one element to other element by the, அது தானாவே தானாவும் நடக்கலாம், ஒரு பாம்பார்ட்மெண்ட்டாவோடையும் இருக்கலாம். அதனால ரெண்டு டைப் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டினா இட் டேக்ஸ் பிளேஸ் பை இட் செல்ஃப், அதை சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா எக்ஸ்ப்ளோஷனில் கொண்டு போய் விட்டுரும். இன்டியூஸ்ட்னா அதுவாக நடக்காது, பேர தகுந்த மாதிரி தூண்டப்பட்டு வேற ஏதாவது ஒரு நியூட்ரானை கொண்டு போய், இப்போ யுரேனியத்தோட ஒரு நியூட்ரானை போட்டு பாம்பார்ட் பண்ணால் அது பேரியம், கிரிப்டான், யூ வில் see the equations later. மறுபடியும் ஒரு 3 நியூட்ரான் வரும். யுரேனியத்தை கொண்டு போய் ஒரு நியூட்ரானோட பாம்பார்ட்மெண்ட் மீன்ஸ் மோதுறது, collision. If uranium isotope is bombarded with neutron, it is converted, uranium is converted to barium, krypton with the generation of 3 neutrons. ஒவ்வொரு நியூட்ரானும் இன்னொரு யுரேனியத்தை இது பண்ணும். இல்லை ஒரு நியூட்ரான் இதுக்கு அழிக்கும், ரெண்டாவது நியூட்ரான் இதுக்கு அழிக்கும், மூணாவது நியூட்ரான் இதுக்கு அழிக்கும். எழுதிட்டே போனீங்கன்னா the reaction proceeds like a chain reaction. Chain reactionனா ரேட் வந்து of the order of 3 power n. It is not of the order of 3n. 3n கிடையாது, 3 power n. அதனால ரேட் வந்து கன்சிடரபிளா போய்கிட்டே இருக்கும். That is called nuclear chain reaction. So to consolidate, nuclear chemistry is the chemistry of nuclear reactions. Nuclear reactions are the reactions which are associated with changes in nuclei. If there is a change in nuclei, the element is altogether changed. Nuclear reactions are associated with high energy content. So newer element formation, higher energy content, these are the aspects. They have to be properly controlled, otherwise lead to explosion. Nuclear explosion is highly severe compared to normal explosion. Nuclear explosion ஒரு ஊரே காலி பண்ணிடும். ஒரு ஆட்டம் பாம்பு போட்டால் ஒரு ஊரே காலி. ஒரு வெடி வெடிச்சா ஒரு இடம் வேணால் காலியாகலாம். ஒரு மலையில் ரோடு போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த மலைக்கு நடுவில் சின்னதாக ஒரு இதை போடுவாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், அந்த இடத்துல மட்டும் மலை உடஞ்சி போகும். ஆனால் மொத்தமாக மேலேருந்து ஒரு ஆட்டம் பாம்பை போட்டால் ஊரே காலி ஆகிடும். So they are associated with the maximum energy content. These are the points to be. So any nuclear reaction is accompanied by emission of alpha particle or beta particle or gamma particle. Alpha particle causes a change in atomic number as well as mass number. Beta emission causes a change in only atomic number. Gamma emission realizes in the release of energy. To be noted.